யூடியூப் சேனல்லையும் பார்த்தனாங்க. அப்படியே 2 லைன் ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க. பச்சை கிளியானால் பதந்தேனும் தேடுமே பாடி வரும் தென்றல் தேரேறியோடுமே சென்ற இடங்கானேன் சிந்தை வாடலானேன் செய்தி சொல்ல யாவும் தூது சொல்ல காணேன் கண்கள் இரண்டும் என்றும் உம்மை கண்டு பேசுமே காலமினிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமே கண்கள் இரண்டும் என்றும் உம்மை கண்டு பேசுமே. சரியான போயிட்டாங்களே பாரமா இருக்கு. அன்பு போலவே இதுவும் பாரமா தான் இருக்கு. அதுதான் உண்மையா கண்டிப்பா இந்த எப்படி ஒரு பாரமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கூடையும் நல்ல பாரமா கிடக்கு. வருத்தம்னு சொன்னா சில ஆக்களை வந்து எங்க பெஞ்சு தான் சந்திக்குவோம். ஆனா என்ன வீட்டுல சந்திக்கலாம் சும்மா முதலே இருப்பேன். உலகத்துல எல்லாருக்குமே அப்பாவை தெரிஞ்சிருக்கு, அப்பாட நகைச்சுவைகளை பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்பாட கதை பேசுறத பத்தி தெரிஞ்சிருக்கு. சரி, உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. யூடியூப் சேனல் மூலமா நிறைய இதயங்களையும் உங்களை அன்பு வச்ச உள்ளங்களையும் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்குது. வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் செல்வராஜா. செல்லக்கிளியண்டா தான் தெரியும். செல்லக்கிளியண்டா புழக்கம். ஆனா செல்வராஜான்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா செல்லக்கிளி அப்பாண்டா தான் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பேசுறேன். சரி, அப்ப இன்னைக்கு என்ன பர்த்டே உங்களுக்கு? இல்ல, 2 பர்த்டே ஒண்ணு இல்லை, சும்மாதான். சும்மாதானே? சரி, அப்ப பர்த்டே இல்ல, ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் தானே? தந்தையரை போற்றுற ஒரு நாள், தந்தையர் தினம் என்று சொல்லி உங்களுக்காக யாரோ ராக்கள் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்பா. சரி, அப்பாவை தெரியாத ஆக்களே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். உலகத்துல எல்லாருக்குமே அப்பாவை தெரிஞ்சிருக்கு, அப்பாட நகைச்சுவைகளை பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்பாட கதை பேசுறத பத்தி தெரிஞ்சிருக்கு. சரி, உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. நாளுக்குரிய கேக்கா இதை அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இதை யாரு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு இப்ப என்ன பிரச்சனை, இந்த ஒரு ஆள் 2 பேர் 5-10 பேர் இருந்தா கூட அதை கண்டுபிடிக்கலாம். இதுக்குன்னு எனக்கு யாரை அனுப்பினாங்கன்னா உண்மையா தெரியல. சரி, ஃபாதர்ஸ் டே கண்டிப்பா யாரு அனுப்பியிருப்பாங்க? தந்தையர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் யாரு தெரிவிச்சிருப்பாங்க? அப்படி என்னோட அப்படி கதைச்சே இல்லை. யாரு செய்யறாங்கன்னு உண்மையா என்னன்னு சொல்ல தெரியல. சரி, நீங்க அழகா பாட்டெல்லாம் படிச்சு கொண்டிருந்தீங்க. நாங்க வரும்போதே உங்களோட யூடியூப் சேனல்லயே நிறைய பாட்டெல்லாம் படிச்சு விட்டுருக்கீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிங்க. என்ன பிரச்சனைனா இப்ப அந்த உங்களுக்கு இப்ப சரி, நாங்க பாட்டு நாங்க உங்களுக்கு வருத்தம் சுயமே இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னவங்க நாங்க யூடியூப் சேனல்லையும் பார்த்தனாங்க. ஓட தந்தாக்களுமே அதான் சொன்னாங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனா இருந்தாலும் அப்பாவுக்கு நாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் இந்த நாள்ல சொல்லி அனுப்பினவங்க. ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த தந்தையர்களை போற்றுற தினத்துல இப்படி ஒரு தந்தையை போற்றுறது அவங்களுக்கு பெருமையா இருக்குமான்னு சொல்லி இந்த ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. தெரியாது. அப்ப என்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாப்போமா? சரி, அப்பாக்காக ஒரு பழக்கூட அனுப்பியிருக்காங்க. அதுவும் அப்பாக்கு இந்த பழங்கள் தான் வைக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதுல இருக்கிற பழம் எல்லாம் அப்பாட உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த பழங்களை மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. மாதுளம்பழம், கிரேப்ஸ், ஆப்பிள், அதுவும் கிரீன் ஆப்பிள் எல்லாம் சேர்த்துதான் ஒரு கூடையாவே அனுப்பி விட்டுருக்காங்க.
இதுல இருக்கிற எல்லாம் நீங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? யார் சாப்பிடுறது? இப்ப தனியா தான் இருக்கிறோம். தனியா இருக்கிறோடய நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். மட்டும்தான் சாப்பிடலாம். ஏன்னா உங்களோட உடல் நலத்துக்காக தான் இதையும் அனுப்பி இருக்காங்க. இல்ல உங்களை பார்த்தா தெரியல, நீங்க கதைக்கிறத பார்த்தா வருத்தம் இல்லை. அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வருத்தம் சொன்னா சில ஆக்களை வந்து எங்க பெட்ஜ் தான் சந்திக்குவோம். ஆனா என்ன வீட்டுல சந்திக்கலாம், சும்மா முதல்ல இருப்பேன். அதான் இப்படி இருக்கிறதாலதான் இன்னும் இல்ல பாக்குற ஆட்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அர்த்தம் இருந்தாலும் அதை காட்டாம நல்ல சந்தோஷமா இருக்கு. பாக்குற எல்லாருக்குமே சில பேரை பார்த்தா இப்படி பெரிய வருத்தம் சொல்ல இருக்கு. அதையே சிந்திச்சு ஆக்கள் கேவலமா போவீங்க. நாங்க பெரிய சிந்திக்கிறதே இல்லை. அப்பாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். ஒன்றுல 2 அனுப்பியிருக்காங்க. ஷர்ட் 2 ஷர்ட் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கிஃப்ட்? பிடிச்சிருக்கு. சரி, சந்தோஷமா உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு வந்தது? ஆமா, நினைச்சு பார்க்கல. உண்மையா ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு யார் அனுப்பினே தெரியல. உண்மையா அனுப்பினங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாளா கிடக்கு. சரி, தந்தையர் தினம் தானே, அப்ப உங்களை ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க. சரி, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். சொல்றது என்ன வழியில சொல்றான்னு வழங்கி யார் அனுப்புவாங்க? என்னோட அப்படி கதைக்கவும் இல்லை. ஒரு எதிர்பாராத விஷயமா தான் வந்தது. எதிர்பாராத விஷயமா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அமைஞ்சிட்டு தானே. சரி, ஓகே. அப்பாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். இதுக்குள்ளேயும் 2 சரம் அனுப்பியிருக்காங்க. சரி, 2 சரம் அனுப்பியிருக்காங்க. 2 சரம் 2 ஷர்ட் அனுப்பியிருக்காங்க. 2 சரம் 2 ஷர்ட். சந்தோஷம் தானே? இப்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. அடுத்தது அவங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதையும் பாப்போம். சரியான வெயிட்டா இருந்தாங்க. சரி, சரியான வெயிட்டா இருக்கு. அப்பாக்காக ஒரு மா கூட அனுப்பியிருக்காங்க. அதுல நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. இதுல இருக்கிற மா எல்லாம் அப்பாவுக்கு சத்து தரக்கூடிய மாதிரி மா என்று சொல்லி அதை அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, அப்பாவோட வருத்தத்துக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் தான் நான் அப்பாக்காக பார்த்து அனுப்பியிருக்காங்க. எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கு தானே? எல்லாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. வைப்ப பாரமா இருக்கு. அவங்க அன்பை போலவே இதுவும் பாரமா தான் இருக்கு. உண்மையா கண்டிப்பா இந்த எப்படி ஒரு பாரமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கூடையும் நல்ல பாரமா கிடக்கு. சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், அதுவும் தந்தையர் தினத்துக்காக வருமெண்டு? நான் ஒரு கடுகளவாவது எதிர்பார்க்கவே. சரி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படியே 2 லைன் ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்க. கண்டிப்பா படிக்கதாமா. பத்தகிளியானால் பதந்தேனும் தேடுமே, பாடி வரும் தென்றல் பேரேறியோடுமே, சென்ற இடங்கானேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்ல யாவும் தூது சொல்ல காணேன், கண்கள் 2 என்றும் உம்மை கண்டு பேசுமே, காலமினிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமே, கண்கள் 2 என்றும் உம்மை கண்டு பேசுமே. நன்றி அப்பா, எங்களுக்காக பாட்டு படிச்சு காட்டினதுக்கு. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க படிச்சு சரி, நன்றி அப்பா. சரி, அப்படியே யார் இதை அனுப்பினதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுதானே தந்தையர் தினத்துக்காக, அதுவும் அப்பாக்களை போட்டுற ஒரு நாள்ல இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கக்குள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டிங், ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அது யாருன்றதே ஒரு சஸ்பென்ஸ் தான். சரியா? நாங்க போனதும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. சரியா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி, இப்படி ஒரு கிஃப்ட் அவங்க அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல. அப்ப இந்த அனுப்பின ஆகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு என்ன சொல்றோம்? மிகவும் நன்றி. அதை விட நன்றி என்ற ஒரு பக்கம் இருக்கு. எங்கள இவ்வளவு தூரத்துக்கு அன்பா நேசிக்கிறாங்க என்று சொல்லிக்கல. உண்மையா அதை மறக்கலாம். கண்டிப்பா நிறைய இதயங்களை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. யூடியூப் சேனல் மூலமா நிறைய இதயங்களையும் உள்ளங்களையும் நல்ல உங்களை அன்பு வச்ச உள்ளங்களை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்பா. உங்களோட வருத்தம் எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகி நீங்க இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவனா பிரார்த்திச்சு கொள்றேன். அவங்க சார்பாகவும் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் நன்றி அப்பா, எனக்காக டைம் தந்ததுக்கு.
உங்களுக்கு ஓம் ஓம் நன்றி.